சித்தப்பா இப்ப எதுக்கு எங்க 2 பேரையும் ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? மவனே, ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லத்தாட வர சொன்ன மவனே. சந்தோஷமான விஷயமா? என்னது சித்தப்பா? நாளைக்கு செத்து போன அந்த அபிராமியோட 3வது நாள் காரியம் நடக்க போகுது. அவளுக்கு 3 நடந்தா என்ன 30 நடந்தா என்ன? இத சொல்லதான் எங்களை கூப்பிட்டீங்களா? அவசரப்படாத மவனே, முழுசா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அந்த 3வது நாள் காரியத்தை மகன்ற முறையில அந்த பையன் தானே செய்யணும். ஆமா. நாளைக்கு காலையில கங்கையம்மன் கோவில் குளக்கரையில 3வது நாள் காரியத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அந்த பரமேஸ்வரி கிழவி தான் செய்யறா. அப்போ இவன் தானே எல்லா சடங்கையும் செய்ய போறான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி மாமா தெரியும்? அது அவங்க பேசிட்டு இருந்ததை நான் மறைஞ்சிருந்து கேட்ட மருமகளே. இத பாரு, நாளைக்கு காலையில நீ மட்டும் எப்படியாவது உங்க அக்காவை அங்க கூட்டிட்டு வந்துரு. அப்புறம் அவளுக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சுடும். சாவுல தான் நம்ம கோட்டை விட்டுட்டோம். நாளைக்கு இந்த விஷயத்துல நம்ம ஏமாந்துடக்கூடாது. இல்ல மாமா, நான் நேரடியா இந்த விஷயத்த சொல்லி அவளை கூப்பிட்டு அவ கண்டிப்பா வரவே மாட்டா. அந்த அளவுக்கு அவளுக்கு என் மேல நம்பிக்கை போயிடுச்சு. அதோட அந்த டிரைவர் விஷயத்த நான் நிரூபிக்க போறேன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே அவ என்னை வீட்டை விட்டு துரத்திடுவா. அப்ப நம்ம என்ன பண்றது மருமகளே? இத வேற விதமா தான் டீல் பண்ணணும் மாமா. எப்படி? அக்காவை நான் வேற ஏதாவது காரணம் சொல்லி அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அவ கண்ணுல இந்த 3வது நாள் காரியத்தை எதாச்சியா பாக்குற மாதிரி செய்யறேன். அவன் காரியம் செய்யறதையும் அக்கா பாக்கட்டும். இந்த ரூட் தான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். நீ சொல்றதும் நல்ல ஐடியா தான் மருமகளே, அப்படியே செய்யி. இந்த பாரு, நமக்கு மொத்தத்துல அவன் மாட்டணும். உன் அக்கா காரி அவனை வீட்டை விட்டு விரட்டணும். அவ்வளவுதான். எனக்கு நீங்க ஒண்ணு மட்டும் செய்யணும். என்ன செய்யணும் சந்திரா? நாளைக்கு ஒரு ஆளை போட்டு கோயிலை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த டிரைவர் பையன் எப்ப வரான், அந்த கிழவி எப்ப வருது, சடங்கை எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு எனக்கு போன்ல தகவல் சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அக்காவை அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த தடவையாவது நம்ம ஜெயிக்கிறோமான்னு பாப்போம். இப்ப நீ ஏன் டவுட்டா சொல்ற? நாம பக்காவா தான் எல்லா தடவையும் பிளான் போடுறோம். கடைசியா எல்லாம் அவனுக்கு ஃபேவரா தானே முடியுது. அந்த அனுபவத்துல தான் சொல்றேன். மருமகளே, இந்த தடவை நமக்கு ஃபேவரா தான் எல்லாமே நடக்கும். நீ கவலைப்படாத மருமகளே.